இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள கலகொட அத்தே ஞானசார தேரர் நேற்று 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது நீதிமன்றில் முன்னிலை ஆகாததால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று 19ஆம் தேதி அறிவிக்கப்பட இருந்தது. ஆனால் இந்த வழக்குக்கு குறிப்பிட்ட ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. தனது கட்சிக்காரருக்கு சுயினம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நீதிமன்றில் தோன்ற முடியாமல் போனதாக ஞானசார தேரர் சார்பில் தோன்றிய சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் வீட்டு தேவைகளுக்கு மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தீர்வாக தயார் செய்து சந்தைக்கு விநியோகிப்பதற்கான தீர்வை வரி வீதத்திற்கு அமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதிகபட்சமாக 30,000 மெட்ரிக் டன்களுக்கு உட்பட்டு பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத உப்பை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நவகத்தேகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தரணககபேவ பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி சிறுமி ஒருவர் உயிரிழந்தார். மின்சாரம் தாக்கியதில் சிறுமி புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நவகத்தேகம குருகெட்டியாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பற்ற மின் கம்பியிலிருந்து மின்சாரம் பெற்று பிளண்டரை இயக்க முற்பட்ட போது சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உபதலைவர் கென் போயாங் ஆகியோருக்கு இடையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். காலி மதுபான போத்தலை உடைத்து போலீஸ் கான்ஸ்டபிள் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர் மொரககேன போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு ஏற்படுத்தும் கசிப்பிற்கு மாற்றீடாக குறைந்த விலை மதுபான வகையொன்று விரைவில் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கசிப்பு காரணமாக ஹலால் திணைக்களத்துக்கு வருடாந்தம் 30% வருமான இழப்பு ஏற்படுகின்றது. அதனை தடுப்பதற்கும் பொதுமக்களை கசிப்பு பாவனையிலிருந்து மீட்பதற்கும் குறைந்த விலை மதுபான வகையொன்றை அறிமுகப்படுத்த கலால் திணைக்களம் உத்தேசித்துள்ளது. தற்போதைக்கு இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நிதி அமைச்சுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. 15 வயதுடைய சிறுமி ஒருவரை அவருடைய காதலன் மற்றும் அவருடைய சித்தப்பா ஆகியோர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் தனமல்வில போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தனமல்வில போதாகம சமாடிகமவை வசிப்பிடமாக கொண்ட சிறுமியையே இவ்விருவரும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளனர். சிறுமி தாய், சித்தப்பா, தங்கை மற்றும் தம்பி ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி காதலிக்கும் இளைஞனுடன் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியன்று சித்தப்பா முரண்பட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சிறிய தந்தையானவர் சிறுமியின் தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் தன்னை 2 தடவைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார் என சிறுமி கூறியுள்ளார். அப்போது சிறுமியை அழைத்துக் கொண்டு போலீஸ் நிலையத்திற்கு சென்ற தாய் முறைப்பாடு செய்துள்ளார். விசாரணைகளின் பொழுது தாய், தம்பி மற்றும் தங்கை மேலதிக வகுப்புக்கு சென்றிருந்த வேளையில் காதலனை தனது வீட்டுக்கு அழைத்த சிறுமி கணவன் மனைவி போல் வாழ்ந்ததையும் போலீஸ் அறிந்து கொண்டுள்ளது. அதன் பின்னர் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டார். அதற்கு முன்னர் சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் என குற்றஞ்சாட்டப்பட்ட சித்தப்பா யாழ்ப்பாண மாவட்டத்தில் கராய் தொண்டில் வேலை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.